சொன்ன மாதிரி வாழணும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்று தருகின்ற அற்புதமான ஒரு பாடம். ஆட்சியா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், பண பலமாக இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இது தாக்கு பிடிக்கும்? ஒரு பூகம்பம் வந்தால் எல்லாம் ஓடிரும். மக்களுடைய புரட்சி வந்தால் ஆட்சிக்காரன் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் எவனும் இருக்க மாட்டான். ஒரு இயற்கை சேற்றங்கள் வந்தால் பெரிய பெரிய கோடீஸ்வரன் உட்பட நடுத்தரல நின்னா அல்லாஹ் அப்பப்ப நம்ம கண்ணு முன்னாலையும் காட்டுதான். சில வெள்ளப்பெருக்குகள்னா ஏற்படும் போது பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஒரு சாதாரண சிங்கிள் டீக்கில் ஆயிக்கல. ஒருத்தைய தான் கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாரோட கல்யாணம் பண்ணலாம்ங்கறீங்க. ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கருத்து. இன்னொரு இல்ல அதுவும் தப்பு. எவ்வளவு குழப்பம் இருக்கு தெரியுதா? ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க பாருங்க. முரண்பட்ட கருத்துக்கள் முதல்ல இந்த வேதத்தில் இருக்காது. உலகத்திற்கு அது சவால் விடுகிறது. குர்ஆன் அல்லாஹ் அல்லாத மற்றவரிடத்தில் இருந்து இந்த வேதம் இறைக்கப்பட்டு இருக்கும் என்றால் லவஜது ஃபீஹி இக்திராஃபன் கஸீரா, ஏராளமான முரண்பாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்த வேதம் என்பதனாலதான் ஒரே சட்டம். இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஆபாசம் படம் பார்க்காதீர்கள் அப்படிம்பாங்க. அரசாங்கமே ஆபாசத்தினுடைய வெப்சைட்டுகளை திறந்து வச்சிருக்கும். ஆபாச படம் கூடாது, ஆபாச படம் தப்பு அப்படின்னீங்கன்னா ஒண்ணே சொல்லி எல்லாத்தையும் மூடிடலாமா? ஒரு சட்டத்தை போட்டு எல்லாத்தையும் மூடிடலாமே? முடியாதா? முரண்பட்ட கருத்து. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்பப்ப டிவில வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். எதுக்கு? தயவு செய்து குடிக்காதீர்கள், மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். முதல்ல சாராயக்கடை மூடிட்டு வர வேண்டியதானே? எவ்வளவு முரண்பாடுன்னு பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல்வேறு விதமான சட்ட திட்டங்களை கொண்ட ஒரு மார்க்கம். அந்த வரிசையிலே மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான கருத்து, நோக்கம். அதே போன்று இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்து வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் அல்லாத பிற மக்களுக்கும் தங்களுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொண்டால் சீராக சிறப்பாக இருக்கும் என்பதை பல்வேறு கோணங்களிலே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷைஇன். நபியே, உங்களுக்கு ஒரு வேதத்தை நாம் இறக்கியிருக்கிறோம். அந்த வேதம் என்பது அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. வரஹ்மத்தன் வ புஷ்ரா லில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு அருளாகவும் ஒரு ரஹமத்தாகவும் நற்செய்தி சொல்லக்கூடியதாகவும் அது இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும், அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், நாத்தியர்களாக இருக்கட்டும், ஜைனர்களாக இருக்கட்டும், புத்தர்களாக இருக்கட்டும், எந்த கொள்கை எந்த கோட்பாடை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி வாழலாம், எப்படி வாழ்ந்தால் வாழ்விலே ஒரு நல்ல நிலையை அடையலாம் என்பதை பல்வேறு கோணங்களிலே நான் சொல்லித் தருகிறேன் என்பதைத்தான் இறைவன் இங்கே சொல்கிறார். எல்லா விதமான விஷயங்களையும், அதாவது மனிதனுக்கு எது எது தேவையோ அத்தனை அறிவுரைகளையும் இந்த வேதத்திலே நான் வழங்கியிருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை பற்றி சல்மான் பாரிசி எங்கக்கூடிய நபித்தோழர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபியுடைய காலகட்டத்தில் சல்மான் என்ற அந்த நபித்தோழர், அவர் யூத மதத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர். அவரிடத்தில் அவருடைய முன்னால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு இந்த கழிவறைக்கு போகக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்லி தருவாரோ? எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அவர் விளக்கி தருவாரா
அப்படின்னு சல்மான் அவங்க சொல்றாங்க, ஆமா கழிவறைக்கு போகக்கூடிய அந்த விஷயம் மட்டுமல்ல, கழிவறைக்கு போய்விட்டு கழித்ததற்கு பின்னால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் இதையும் முகமது நபி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்றால் எனக்கு தேவையான அனைத்து விஷயத்தும் அது சொல்லும், அதுதான் வழிகாட்டி. 2 விஷயத்தை சொல்லிவிட்டு 4 விஷயத்தை விட்டுவிட்டால் அதுக்கு பேர் வழிகாட்டி அல்ல. யாரும் சொல்லுவாங்க. இதை ஆச்சரியமாகத்தான் அந்த யூத மதத்தை சார்ந்தவர் சல்மான் என்ற அந்த நபித்தோழர்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவா உங்களுடைய மார்க்கத்தில் கழிவறைக்கு போய் எப்படி சுத்தம் செய்யணும், எந்த பொருளை வைத்து சுத்தம் செய்யணும், இது எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு உலகம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்தாலும் சில பேர் மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஏன்? இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஒரு மனிதன் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்றால் சுத்தம் சுகாதாரம் மிக பிரதானமான ஒன்று. சுத்தம் இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்வு சுகாதாரமாக இருக்காது, நல்ல நிலையில் இருக்காது. அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை மார்க்கம் தருகிறது. இன்றைக்கு உலக நாடுகள் எல்லா இடத்திலும் நீங்க பாருங்க, எல்லா பகுதியிலும் நீங்க பாருங்க, எல்லோரும் செய்யக்கூடிய பிரச்சாரங்களில் ஒன்று சுத்த வேணும். நம்ம நாட்டுடைய பிரதமரும் அதுக்காக வேண்டி தனியா ஒரு ஸ்கீமை எல்லாம் அறிவித்து அதுக்கென இந்தியில ஒரு பேரை எல்லாம் சொல்லி அதையெல்லாம் திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க, பல கோடிகளை ஒதுக்குவாங்க. எதுக்கு? மக்கள் சுத்தமா இருக்கணும், நாம் வசிக்கக்கூடிய பகுதி சுத்தமா இருக்கணும், எல்லா இடமும் தூய்மையாக இருக்கணும் என்று அதுக்குன்னு பல கோடி, எத்தனை கோடி உள்ள போது, எத்தனை கோடி செலவழிக்கப்படுகிறது, எத்தனை கோடி இந்த திட்டத்திற்காக வேண்டி பயன்படுத்த, அது தனி, அதை பற்றி நம்ம பேச வரல. ஆனால் இப்படி எல்லாம் உலகம் முழுவதும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி வழிமுறைகளை சொல்றாங்க. ஆனால் எங்கேயாவது சுகாதாரம் பேணப்படுகிறதா? நம்முடைய இந்தியாவை பல்வேறு பகுதிகளில் எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க, சுத்த வேண்டும் என்கிறார்கள், சுகாதார வேண்டும் என்கிறார்கள், மக்கள் வசிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் தூய்மை எங்க? தூய்மை எங்க? அந்த வார்த்தையில தான் தூய்மை இருக்குதே தவிர நடைமுறையில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்? தூய்மையாக இருங்கள் என்று சொன்னவர்கள் எப்படி தூய்மைப்படுத்தணும், எப்படி சுத்தப்படுத்தணும், எதை வைத்து சுத்தப்படுத்தணும், மலஞ்சலம் கழிப்பதாக இருந்தால் எங்க போகணும், ஒரு குப்பையை போடுவதாக இருந்தால் அதை எப்படி அப்புறப்படுத்தணும், எதை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்களும் இல்லை. உலகம் முழுவதும் நீங்க பாருங்க, நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க, பிளைட்ல போயிருப்பீங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு போனா கூட சிறுநீர் கழிப்பதற்கு கழித்ததற்கு பின்னால் தண்ணீரை வைத்து சுத்தம் பண்ண வேண்டும் என்பதற்கு தண்ணீர் வச்சிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்களேன், எல்லா இடத்திலையும் மலம் கழிப்பதற்கு பேப்பர் வச்சிருக்கிறான் சுத்தம் பண்ணுவதற்கு. அதே போன்று அந்த சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீரை வைத்திருப்பார்கள். ஆனால் உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா 1-2 இடங்களை தவிர சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு தண்ணீரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ வேற எதுவுமே இருக்காது. அதனாலதான் நம்முடைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொது கழிப்பிடம் எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க, துர்நாற்றம் வீசுவதற்கு அது ஒரு காரணம். அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க சுத்தம் சுதந்திரம். அட நீ ஒண்ணுக்கு போன கழுவணுமே, அங்கே சுத்தம் செய்யணுமே. எந்த அரசாங்கமாவது அல்லது வேறு யாராவது இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்லி தந்தாங்களா? முகமது நபி அதை சொல்லி தந்தாங்க. நீ சுத்தம் பண்ணு, தண்ணீர் இருந்தால் தண்ணீரை வைத்து சுத்தம் பண்ணு, இல்லை என்றால் கற்களை வைத்து சுத்தம் பண்ணு, பொடி பொடி கல்லு. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மலம் கழிக்கின்ற பொழுது எப்படி நீ சுத்தம் செய்கிறாயோ அதே போன்று சிறுநீர் கழிக்கின்ற பொழுதும் நீ சுத்தம் பண்ணு. அதைத்தான் சல்மான் என்ற இந்த நபித்தோழரிடத்தில் அன்றைக்கு வாழ்ந்த யகூதிகள் ஆச்சரியமாக கேட்கிறாங்க. சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் சுத்தம் பண்ணணுமா? ஆமாப்பா, ஒரு பாத்ரூம் இருக்கிறது, பப்ளிக் டாய்லெட் இருக்கிறது,
சிறுநீர் கழித்தால் சுத்தம் பண்ண வேண்டும் என்று அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்தால் அவன் சுத்தம் பண்ணுகின்ற பொழுது அந்த சிறுநீரோடு சேர்ந்து அந்த தண்ணீரும் கலந்து அப்படியே தூய்மையாயிருமே. நாத்தம் அடிக்காத, வீச்சம் எடுக்காத, கிருமிகள் சூழ்ந்துகிட்டே வராத இந்த கலாச்சாரங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற இந்த சிந்தனை யார்கிட்ட இருக்கிறது? இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயத்திலையும், அதாவது தேவையான மனிதனுக்கு அவசியமான அனைத்து விஷயங்களுக்கும் அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் எல்லாத்திலையுமே இருக்கும். நீங்க எந்தெந்த விஷயங்களில் வேண்டுமானாலும் உங்களுக்கு எது தேவையோ அவசியமோ அனைத்து விஷயத்திற்கும் அற்புதமான ஒரு வழிகாட்டி இஸ்லாமிய மார்க்கம். இப்ப அந்த அடிப்படையில் சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க பார்க்கணும். இந்த மார்க்கம் நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது, எப்படியெல்லாம் தெளிவான ஒரு வாழ்க்கை முறைகளை கற்றுத் தருகிறது அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்வைக்கிறதுங்கிறத முதல்ல விளக்கிடுங்க. இந்த உலகத்தில் நீங்க எல்லா இடத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா நான் யோக்கியன் என்று சொல்வதை விட, நான் நல்லவன் என்று சொல்வதை விட எதை முன்வைக்கிறார்கள் என்றால் அவன் அயோக்கியன், இவன் அயோக்கியன், இவன் அப்படி இப்படித்தான் முன்வைக்கிறாங்க. அது இந்தியா நாடா இருக்கட்டும், மேலே நாடுகளாக இருக்கட்டும், வளர்ந்த படித்த நாடுகளாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலையும் நான் சொல்லக்கூடிய கருத்து சரி அப்படின்னு சொல்வது ஒரு மேட்ரு. என்னுடைய கொள்கை, என்னுடைய சித்தாந்தம், நான் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் இது சூப்பர் என்று சொல்வது ஒன்று. இப்ப அப்படிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. அவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை. சரி, அடுத்தவனை சரியில்லைங்கிறதுனால நீ யோக்கியனா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு இடத்துல திருட்டு ஒருத்தன் ஓடுறான், திருநவனே என்ன செய்யுமா? திருடன் 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 அப்படின்னு சத்தம் போடுவானா இல்லையா? அப்படின்னா தானே வேற ஒருத்தனை மாட்டி விட முடியும். இதே மாதிரி இன்னைக்கு உலகம் எப்படி போகுதுன்னா அவன் அயோக்கியன், அவன் அயோக்கியன், அவன் அயோக்கியன், இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி தான் போயிட்டே இருக்கிறது. அதுக்கு உதாரணம் லவ் ஜிஹாத். இந்த லவ் ஜிஹாத் நீங்க பாருங்களேன், உலகம் முழுவதும் இது கேவலப்பட்டு கிடக்குது. முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், அவங்களுடைய சித்தாந்தங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஐடியாலஜி, நம்முடைய கொள்கைகளை, இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த லவ் ஜிஹாத் என்ற ஒரு பிரச்சாரத்தை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உலகம் முழுவதும் முஸ்லிம் என்றால் தீவிரவாதி, முஸ்லிம் என்றால் தீவிரவாதி, இஸ்லாம் என்றால் தீவிரவாதத்தை தான் போதிக்கிறது அப்படின்னே பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கும் பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்ப இஸ்லாமியர்கள் லவ் ஜிஹாது பண்றாங்க, அது இஸ்லாம் சொல்லி தரவே இல்லை, அப்படி ஒண்ணு இல்லை, அது தனி மேட்ரு. ஒரு வாதத்திற்கு இஸ்லாமியர்கள் லவ் ஜிஹாது பண்றார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உன்னுடைய கொள்கை என்ன அதை சொல்லு. லவ் பண்ணலாங்குதா, லவ் பண்ண கூடாதுங்குதா, பெண்களை எப்படி நடத்தணும் சொல்லுது, அதை பேச மாட்டாங்க. இல்லை, எங்க மதத்தில் அல்லது எங்களுடைய சித்தாந்தத்தில், எங்களுடைய கொள்கையில பெண்களை வந்து லவ் பண்ணலாம் அதை சொல்லுங்க, அல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுதானே பிரச்சாரம். தீவிரவாதம், முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உன்னுடைய மதத்தில் தீவிரவாதத்தை பத்தி பேசி இருக்கிறதா? உன்னுடைய கொள்கையில் தீவிரவாதத்தை தடை செய்திருக்கிறதா? அதையெல்லாம் பேசணும். யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு அது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சரியானது, எவ்வளவு நேர்மையானது எந்த வாதத்தை வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து, இந்தியாவா இருக்கட்டும், உலக நாடுகளா இருக்கட்டும், எல்லா பகுதிகளும் எதை வைக்கிறாங்கன்னா இஸ்லாம் அப்படி, இஸ்லாம் இப்படி, இஸ்லாம் அது செய்து, இஸ்லாம் இதை செய்து. இது ஒரு வாதமா? இது ஒரு கருத்தா? உங்களுடைய மதமோ, உங்களுடைய சித்தாந்தமோ, உங்களுடைய நாடுகளோ இந்த விஷயத்தில் என்ன கருத்தை சொல்லுகிறதோ அதை ஓப்பனா சொல்லுங்களேன், அதை வைத்து பிரச்சாரம் பண்ணுங்களேன், அதை வைத்து இந்த மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை நீங்க காட்டுங்களேன். அதை விட்டு போட்டு அவன் லவ் ஜிஹாத் பண்றான், இவன் அதை பண்றான், அதனால நீ பண்ற சரின்னு ஆயிருமா? நீ யோக்கியன்னு ஆயிருமா? நீ நல்லவன் அப்படின்னு ஆயிருமா?
உன் கொள்கையில என்ன இருக்கிறது அதை பேசு. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. உலகம் முழுவதும் அப்படிதான். குறிப்பாக நம்முடைய தாய் நாட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்களேன். எவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் இந்த லவ் மேட்டர்ல இருக்கிறது அல்லது பெண்கள் மேட்டர்ல இருக்கிறது, பெண்கள் விஷயத்தில் இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்களேன். திடீர்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிம்பாங்க. ஏப்பா, அதுதான் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம். எல்லாரும் ஒரு ஆண் என்றால் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், 2 பெண்ணு 3 பெண்ணு அது எல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லை, அது நாகரிகம் கிடையாது, அநாகரிகம் அப்படின்னு பேசுவாங்க. சில பேர் இதை சிராயித்தான் சொல்லுவாங்க. கற்பு என்பது ஆணுக்கும் ஒண்ணுதான், பெண்ணுக்கும் ஒண்ணுதான். ஒரு பெண்ணு என்பவள் ஒரு ஆணைத்தை நாட வேண்டும், அதே போன்று ஒரு ஆண் என்பவன் ஒரு பெண்ணோடு தான் வாழ வேண்டும், இப்படி எல்லாம் பேசுவாங்க. சரி, ரைட்டு, இது அவங்க கொள்கை, அவங்க நிலை, நல்லத்தானே பேசுறாங்க அப்படின்னு நம்ம அப்படி போனீங்கன்னா, இன்னொரு சைடு நீங்க பாருங்களேன். அடுத்தாக்கில் ஒரு சட்டம் வரும், அல்லது அடுத்தாக்கில் சில கருத்துக்கள் வரும். என்ன வரும்? தீர்ப்புகள் எல்லாம் வரும். எப்படி வரும்? 18 வயசுக்கு முன்னாலும் சரி, 18 வயசுக்கு பின்னாலையும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணு திருமண உறவு இல்லாமல் அவர்கள் விருப்பப்பட்ட ஆட்களோடு வாழலாம். எவ்வளவு முரண்பாடுன்னு தெரியுதா? எப்ப ஒருத்தன் ஒரு ஆணு ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணணும், நீங்க சரி அதுல கரெக்டா போகணும்ல. அதுக்கு பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆணு ஒரு பெண்ணு விருப்பப்பட்ட யாரோடுனாலும் சேர்ந்து வாழலாம். கல்யாணம் பண்ணித்தான் வாழணும்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் பண்ணித்தான் வாழணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இஷ்டத்திற்கு நீங்க வாழுங்க, எப்படினாலும் நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி எல்லாம் என்ன எப்படினாலும் நீங்க வாழ்ந்துக்கலாம். அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இந்த தத்துவம் எங்க போச்சு? இந்த சித்தாந்தங்கள் எங்கே போச்சு? அப்ப அதுக்கு நேரு விதமாக சட்டங்கள் அல்லது கோர்ட்டுடைய தீர்ப்புகள் இப்படி எல்லாம் வருது. எவ்வளவு முரண்பாடு, எவ்வளவு முரண்பாடான செய்திகளை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்களேன். திடீர்னு வருவாங்க முரண்பட்ட விஷயங்கள், அதுக்காண்டி சொல்ல வரேன். என் ஆடை என் உரிமை அப்படிம்பாங்க. சரிப்பா, அவங்கவுங்க ஆடை அவங்கவுங்களுடைய உரிமை, ரைட்டு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பர்தா போடாத, அட என்ன ஆடை என் உரிமை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பர்தா அவன் ஆடை அவன் உரிமை அப்படின்னு முடிவு எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் முரண்பட்ட வார்த்தை, முரண்பட்ட சித்தாந்தங்கள், முரண்பட்ட கொள்கை, எதை பின்பற்றுவது? ஒருத்தன் ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யாரும் யாரோட கல்யாணம் பண்ணலாங்கிறீங்க. அதாவது பிரச்சனை இல்லை, ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு கருத்து. இன்னொருத்தன் இல்ல 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 அதுவும் தப்பு. எவ்வளவு குழப்பம் இருக்கு தெரியுதா? எவ்வளவு மோசமான கருத்துக்கள் இருக்கிறது தெரியுதா? ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க பாருங்க. இந்த குழப்பமான வாழ்க்கையில எதை முடிவெடுக்கணும் எதை முடிவெடுக்க கூடாது இப்படின்னு இரண்டுபட்ட கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் முதல்ல இந்த வேதத்தில் இருக்காது. உலகத்திற்கு அது சவால் விடுகிறது. திருமறை குர்ஆன்ல நீங்க பல்வேறு இடங்கள்ல நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வே இதை சொல்லி தருவான். குர்ஆன் அல்லாஹ் அல்லாத மற்றவரிடத்தில் இருந்த இந்த வேதம் இறைக்கப்பட்டு இருக்கும் என்றால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, ஏராளமான முரண்பாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்த வேதம் என்பதனாலதான் ஒரே சட்டம், முரண்பாடான சட்டம் இல்ல. லவ் பண்ணு லவ் பண்ணாத, திருமணம் பண்ணு திருமணம் பண்ணாத, ஒருத்தியோடு வாழு அல்லது வாழாத, எவ்வளவு குழப்பம். தூய்மையா இரு, தூய்மை இல்லாம இரு, எவ்வளவு சட்டங்கள், எவ்வளவு குழப்பங்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்க விஷயமா இருக்கட்டும் அல்லது வேறு விவகாரமா இருக்கட்டும், முரண்பட்ட இந்த கருத்துக்களை ஒரு காலத்திலும் சொல்லாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வார்த்தை வைக்கிறாங்க. எப்ப ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தனிமையில சந்திக்கலாமா சந்திக்க கூடாதா கேளுங்க. சந்திச்சா என்ன தப்புங்கிறான். அது பிறகு சந்திச்சா அவன் லவ் பண்றானே அது என்ன தப்பு அப்படிங்கிறான். சரி, இந்த பிள்ளைய லவ் பண்றான் அந்த பிள்ளைய லவ் பண்றான் அப்படின்னா அதுதான் தப்பு அப்படிமா. இதுல இன்னொன்னு என்ன, கல்யாணமான திருமணமான ஒரு பெண்ணை இன்னொருத்த லவ் பண்ணா அதுக்கு பேரு கள்ளக்காதல்னு வைக்கிறான். அது என்னடா கள்ளக்காதல்? நீங்களா ஒண்ணுன்னா வைக்கிறீங்க. இது லவ் ஜிஹாதுங்கிறீங்க, இது கள்ளக்காதலுங்கிறீங்க. ஒழுக்கத்தை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க?
உங்களுடைய சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடுகள் என்ன? பெண்களை நீங்க எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க? இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஆபாசம் படம் பார்க்காதீர்கள் அப்படிம்பாங்க. அரசாங்கமே ஆபாசத்தினுடைய வெப்சைட்டுகளை திறந்து வச்சிருக்கும். அது ஒரு செகண்ட்ல மூட வேண்டிய ஒன்று. ஆபாச படம் கூடாது, ஆபாச படம் தப்பு அப்படின்னீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லி எல்லாத்தையும் மூடிடலாமே, ஒரு சட்டத்தை போட்டு எல்லாத்தையும் மூடிடலாமே. இன்னைக்கும் மேலை நாடுகள்ல, சில நாடுகள்ல, அரபு நாடுகள்ல ஆபாச படம் வெப்சைட்டுகள் அனைத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, முடியாதா? முரண்பட்ட கருத்து. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் அப்பப்ப டிவில வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். எதுக்கு? தயவு செய்து குடிக்காதீர்கள், மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். முதல்ல சாராய கடை மூடிட்டு வர வேண்டியதானே? எவ்வளவு முரண்பாடுன்னு பாருங்களேன். டிவிலே வந்து உட்கார்ந்துகிட்டு, இளைஞர்களே இளைஞர்களே உங்களை பார்த்தால் எனக்கு கவலையா இருக்கிறது, மன்றாடி உங்கள்கிட்ட கேட்டுக் கொள்கிறேன், போதைக்கு அடிமையாகி விடாதீர்கள். எல்லா இடத்திலையும் டாஸ்மாக திறந்து வச்சுக்கணும். எல்லா இடத்திலையும் கஞ்சா அல்லது அபினு அல்லது போதை வஸ்துக்கள் தாராளமாக விற்கணும். எவனா ஒருத்தன் ஏன்டா போதை விற்கிறன்னா அவனை போட்டு அடிக்கணும். ஏன் அடிச்சவன் மேல வழக்கு பதிவு பண்ண அப்படின்னு சொன்னா அதுக்கு நடையா நடக்கணும். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு நம்ம டிவில வந்து நின்றுகிட்டு இப்படி எல்லாமே. நான் தமிழக முதலமைச்சரை மட்டும் நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் நான் சொல்கிறேன். எல்லா அரசியல்வாதிகள், எல்லா ஆன்மீகவாதிகள் அல்லது மற்ற கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் முரண்பட்ட தகவல்களை சொல்லுகிறார்கள், அல்லது தங்களுடைய தீமைகளை மறைப்பதற்காக வேண்டி அடுத்த ஆட்கள் மேல பழிகளை சுமத்துகிறார்கள். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அப்படி, இவன் இப்படி, நீ எப்படா? அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் உலக நடைமுறை. இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த கருத்தெல்லாம் இங்க வராது. குர்ஆன் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, குர்ஆன் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. யூத மதம் நபியுடைய காலத்தில் இருந்தது, கிறிஸ்தவ மதம் நபியுடைய காலத்தில் இருந்தது. கொள்கை ரீதியாக அவர்கள் முரண்பட்டவர்கள் என்பதை தாண்டி வேற எதையாவது விமர்சனம் பண்ணியிருக்கா? கடுமையா விமர்சனம் பண்ணலாமே. நபி அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தார்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தார்கள். எத்தனை மதத்தை அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க? எங்கேயுமே பண்ணல. கொள்கையை மாத்திரம் சொல்லிட்டே போவாங்க. என்னுடைய கொள்கையை பார், என்னுடைய சித்தாந்தத்தை பார், நான் சொல்லக்கூடிய வேத வரிகளை பார், இதற்குத்தான் சவால் விட்டார்கள். ஒரு காலத்திலையும் இன்னொரு மதம் அப்படி இருந்துச்சு, இந்த மதம் அப்படி இருந்துச்சு, அவர்கள் அயோக்கியர்கள், இவங்க மோசமானவங்க, இவன் லவ் ஜிஹாத் பண்றான், அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், இந்த கருத்து இஸ்லாத்துல ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கடவுள் ஒருத்தன், அது அல்லாம வேற யாரும் கடவுள் இல்லை, இதை அழுத்தமாக பேசியது இஸ்லாம். அதே மாதிரி வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக சொன்ன எல்லா விஷயத்தையும் தன்னந்தனியாக நின்று கொண்டு, இஸ்லாம் என்ற இந்த கொள்கை தன்னந்தனியாக நின்று கொண்டு அனைவர்களுக்கும் வழிகாட்டியது. அவன் சரியில்லை அதனால என் கொள்கை சரி, இது சொல்லவே சொல்லாது இஸ்லாம். அவன் அயோக்கியன் அதனால நான் யோக்கியன், இந்த கிறுக்குத்தனமான ஒரு வாதத்தை இஸ்லாம் ஒரு இடத்திலேயும் வைக்காது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகளை அப்படியே பாருங்க. நீங்க முஸ்லிமா இருங்க, இந்துவா இருங்க, கிறிஸ்துவனா இருங்க, யாராக இருங்க, முதல்ல ஒழுக்கம் என்பது தனி மனிதன்கிட்ட இருந்து வரணும். தனி மனிதன் நான் ஒழுக்கமாக இருக்கணும், அதற்கு பின்னால் என் குடும்பத்தை ஒழுக்கமாக மாற்றணும், அதற்கு பின்னால் என்னுடைய தெருவை ஒழுக்கமாக மாற்றணும், என்னுடைய ஊரை, என்னுடைய நாட்டை, எல்லாரும் அப்படியே வந்துருவாங்க. தனி மனித ஒழுக்கம் இஸ்லாத்துல பிரதானமாக போதிக்கப்படுகிறது. அதுக்கு முதலாக இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஒழுக்கங்கெட்டவனாக மாற வேண்டும் என்றால் ஒழுக்கங்கெட்டவனோடு உன்னுடைய சேர்க்கையை நீ வைக்காத. ஒழுக்கம் உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சேர்க்கையை நல்லவனோடு நீ வை. இதை இஸ்லாம் ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக நமக்கு சொல்லி தருகிறது. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்கா இல்லையா, இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் உறவுகள், அது மாதிரி உள்ள செய்திகள் எல்லாமே யாரும் படிச்சு தரணும்னு அவசியம் இல்லை. இயற்கையிலேயே இறைவன் அப்படித்தான் வச்சிருக்கிறான். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆட்கள் எல்லாமே இந்த பாலியல் செய்திகளுக்கு தீர்வு என்ன சொல்றாங்க? கற்பழிப்பு நடக்கக்கூடாது. தீர்வு என்னப்பா?
பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க செக்ஸாலஜி அதை நீ படிச்சு கொடு, ஆண் பெண் உறவு பற்றி நீ படிச்சு கொடு அப்படிங்கிறாங்க. படிச்சு கொடுத்தா ஆசிரியரும் மாணவியும் எடுக்கிறான் ஓட்டம். அதுக்கு பின்னால ஆசிரியர் கூப்பிட்டு போக்குவரத்து சட்டத்துல உள்ள தள்ளு அப்படிங்கிறான். அட என்னடா தீர்வு சொல்றீங்க? இதை சொல்லி கொடுத்தாதானே. நான் கேட்கிறேன், ஒரு கழுதையும் இன்னொரு கழுதையும், ஒரு மிருகமும் இன்னொரு மிருகமும் அது வந்து இதை மாதிரி குழந்தைகளை குட்டிகளை பெற்றுக் கொள்கிறது, அதுவும் இல்லறத்தில் ஈடுபடுது. யார் பாடம் நடத்தினா? நீங்க போய் பாடம் நடத்தினீங்களோ? ஒரு கழுதையை கூப்பிட்டு கழுதை கழுதை பெண் கழுதை இடத்தில் இப்படித்தான் போக வேண்டும், ஆண் கழுதை பார்த்தால் இப்படித்தான் நடக்க வேண்டும். எந்த கழுதை எந்த கழுதைக்கு சொல்லி கொடுத்தது? நீங்க உட்கார்ந்துட்டு பெரிய அறிவாளிங்கிறீங்க, நாங்க வந்து செக்சுவல் பாடத்தை நாங்கள் பாடமாக வைத்த எல்லாம் தெரிஞ்சிருவாங்கிறீங்க. என்னைக்கு சொன்னீங்க அன்னைக்கு அந்த ஆசிரியரும் அந்த டீச்சரும் ஓடுனாங்களே. இதா தீர்வு? இதா தீர்வு? தனி மனித ஒழுக்கம் இப்படி வருமா? தேவையில்லாத பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க, தேவையில்லாத ஒழுக்க கேடுகள் இந்த சமுதாயத்தில் விதைக்கப்படுகிறது. ஆனா இஸ்லாம் சொல்கிறது, முதல்ல நீ ஒழுக்கம் உள்ளவனாக மாறணுமா, கெட்டவனோடு நீ சேராது. ஏன்னா உலகத்துல ஒரு பழக்கத்தை இன்னொருத்த இருந்துதான் பழகுறான். உலகத்துல முதல் எவனோ ஒருத்தன் தண்ணி அடிச்சிருப்பான், அதை பார்த்து இன்னொருத்தன், அதை பார்த்து இன்னொருத்தன், அதை பார்த்து இன்னொருத்தன். இப்ப எல்லாருமே தண்ணி அடிக்கக்கூடிய நிலை வருது. அதே மாதிரிதான், அதே மாதிரி எல்லா தீமைகளுக்கும் எவனோ ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமல் அதை செஞ்சிருப்பான். அதற்கு பின்னால ஒவ்வொருத்தனையா பார்த்து 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 நிறைய தீமைகள் வளரும். அதனால இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது, நீ முதல்ல எவன் கெட்டவனோ அவனோடு நீ சேராத. அதற்கு இஸ்லாம் என்ன வழியை சொல்கிறதுனா, கெட்டவன் யாரு தெரியுமா? சைத்தான் எல்லாம் கெட்டவன் தான். ஒருத்தன் வாரான், சினிமா பாருங்கிறான், ஆபாச படம் பாருங்கிறான், தண்ணி அடிங்கிறான், பொய் பேசுங்கிறான், பித்தலாட்டம் பண்ணுங்கிறான், எல்லாரும் செய்யாத ஒரு தவறா நீ செய்யற அப்படிங்கிறான், தப்பு எல்லாம் நியாயப்படுத்துகிறான். இவனை உன் நண்பன் எடுக்காது. ஏன் தெரியுமா? அவன் தான் சைத்தான், தீயவன், கெட்டவன் என்று இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. இன்னமா யமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபாஹிஷா. எவன் சைத்தானாக இருக்கிறானோ அவன் தான் அருவருக்கு தகுந்த கெட்ட செயலை உங்களுக்கு ஏவுவான். ஒருத்த வந்து நம்மகிட்ட இப்படி சொல்றான்னு வைங்களேன், ஏ வரதட்சணை வாங்குப்பா, உலகத்துல எவன் வாங்கல அப்படின்னா, ஓ நல்ல கருத்தை சொல்றாரு அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏ இவன் சைத்தான், இவன் மோசமானவன். ஒருத்தன் வாரான், தம்பி என் கூட வா, அற்புதமான ஒரு படம் காட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாச படத்துக்கு கூட்டு போறான். அப்ப என்ன அர்த்தம்? தீமைக்கு அழைக்கிறான், சைத்தான். முதல்ல இந்த எவன் கெட்டவன் அப்படின்னு இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்து நீ விலகி வா. அவன் தான் இந்த கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தந்துகிட்டே இருப்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபாஹிஷாயி. தெரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் இருக்கிறானே, கெட்டவன் இருக்கிறானே, அவன் தான் உங்களுக்கு வறுமையை காரணம் காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அடுத்து அவன் தான் உங்களுக்கு கெட்ட செயலை சொல்லிக்கொண்டே இருப்பான். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்படி அழகா சொல்லித்தாரான். இது எதுக்கு சொல்லித்தாரான்? முதல்ல வந்து நீ ஒழுக்கமா வாழணுமா, கெட்டவன் இருந்து விலகு. கெட்டவன்கிட்ட இருந்து நீ விலகிட்டாலேயே உன்னுடைய வாழ்க்கையில அப்படியே ஒழுக்கங்கள் மேம்பட்டுக்கிட்டே வரும். என்னைக்கு நீ நல்லவனோடு சேர்ந்து வாழ்கிறாயோ அன்னைக்கு தான் உன்னோட அந்த நல்ல நட்புகள் தான் உனக்கு சரியான பாதையை காட்ட முடியும். ரசூலுல்லாஹ் அழகாக சொல்றாங்க, இந்த நல்ல நட்பு கெட்ட நட்புக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்றான். நீ பாருங்க, அன்னாசு மனிதர்கள் எல்லாமே கல் இபிலில் மியா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். 100 ஒட்டகத்திற்கு அல்லது 100 கால்நடைகளுக்கு சமமானவர்கள். மனிதர்கள் எல்லாருமே அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒட்டகத்தை போல. அப்படி சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 100 ஒட்டகத்துல எந்த ஒட்டகமும் வாகனிப்பதற்கு தகுதியே இல்லாத ஒட்டகம். இப்படிப்பட்ட 100 ஒட்டகம் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு உதாரணம். ஏன் இதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். தகுதி இல்லாதவன் நிறைய பேர் கிடைப்பான். நீ தோழியை தேர்ந்தெடுக்கிற, நீ நண்பரை தேர்ந்தெடுக்கிற, அப்படி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உதவாக்கரைய தேர்ந்தெடுத்துறாத. ஒட்ட 100 ஒட்டகம் இருந்தாலும் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒட்டகம் இருந்தா தான் உனக்கு நன்மை. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா?
கை நிறைய கழுத வெட்டை இருந்து என்ன புண்ணியம்? கை நிறைய இருக்குதுன்னு பார்க்காத, என்னடா இருக்குது? நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நீ பார்க்காத. தோழிகள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நீ பார்க்காத. உலகம் முழுவதும் எனக்கு நட்புகள் இருக்கிறது, அதை நீ பார்க்காத. அந்த நட்புகள்ல நல்ல நட்பு எது? 100 ஒட்டகம் இருக்குதுப்பா, நிறைய வச்சிருக்கிற. அந்த 100 ஒட்டகத்துல ஏதாவது உனக்கு பயன் தருமா? சில காயிலாங்கடை இருக்கும். காயிலாங்கடைனா பழைய இரும்பு கடை. அங்க போய் பாருங்களேன், கார் மட்டும் அடிக்கி இப்படியே ஒண்ணுக்கு மேல அடுக்கி வச்சிருப்பான். அப்போ அவ்வளவு கார் இருக்குது, பெரிய பணக்காரன். நீங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு கார்ல போகலாம். அப்படியா? அடே 1000 கார் கிடக்குது, ஒரு காரு கூட நான் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளது இல்லை. ஒன்ல டயர் இல்ல, ஒன்ல இன்ஜினே இல்ல, ஒன்ல பெட்ரோல் டேங்க் இல்ல, ஒன்ல கியர் பாக்ஸே இல்ல. இப்படி எல்லாம் கிடந்ததுன்னா இவ்வளவு காரை வச்சு என்ன புண்ணியம்? இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, 1000 ஒட்டகம் இருந்து ஒரு ஒட்டகம் கூட நீ வாகனம் செய்வதற்கு தகுதி இல்லை என்றால் 100 ஒட்டகம் வச்சிருந்து என்ன புண்ணியம்? இதே மாதிரிதான்ப்பா பேஸ்புக் நண்பர்கள். பாருங்களேன், இங்க 4 அங்க 4 அங்க 4. சில பேருக்கு பேஸ்புக் நண்பர்கள் பெருமையில எழுதுவாங்க, 5000 நட்புகள் வந்து விட்டது, இனிமேல் நட்பை என்னால் தொடர முடியாது, எனவே இனிமேல் இங்கே வராதீர்கள், வேற ஐடி தொடங்க. 5000 பேர். சரி, 5000 நண்பர்களை வச்சு என்னடா சாதிச்ச? என்ன நீ செஞ்ச? 5000 நட்புகள் இருக்கட்டும், அல்லது 1 லட்சம் நட்புகள், 2 லட்சம் நட்புகள், எவ்வளவு நாளும் இருக்கட்டும், என்ன செஞ்ச? அந்த 1 லட்சம் பேர்கிட்ட இருந்து நீ பெற்ற பாடங்கள் என்ன? அந்த 1 லட்சம் பேருக்கு நீ சொல்லி கொடுத்த பாடங்கள் என்ன? ஒண்ணுமே இல்லை, பெருமை. காயிலாங்கடையில் இருக்கக்கூடிய கார். அப்படிதான் பேஸ்புக் நட்புகள். கடைசி என்ன ஆகுது? அந்த நட்புகள் மூலமாக ஓடி போடக்கூடிய நடக்குது, ஒழுக்கக்கேடுகள் நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது. இன்னைக்கு வந்த ஒரு செய்தி, இப்போ இன்னைக்கு வந்தது. ஒரு 16 வயசு பையங்க, 16 வயசு பையன் 10 வயசு பிள்ளைகிட்ட பழக்கம். வயசு தரத்தை நீங்க பாருங்களேன். 16 வயசு பையன், 10 வயசு புள்ள, 2 பேருக்கும் பழக்கம். எந்த அடிப்படையில் பழக்கம்? இன்ஸ்டாகிராம்ல பழகி என்ன ஆகி போச்சு? 2 பேரும் விட்டு ஓடுதாக. அட, இந்த 10 வயசு பிள்ளைக்கு என்ன விவரம் இருக்கும்? 16 வயசு பையனுக்கு என்ன விவரம் இருக்கும்? 2 பேரும் ஓடுறான். ஏன்? நம்முடைய நட்பு சரியில்லை, நம்முடைய கலாச்சாரங்கள் சரியில்லை. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நம்முடைய நாடோ நம்முடைய தேசமோ உலக தலைவர்களோ நம்மள்கிட்ட பேசல. அதற்கு சரியான வழிகாட்டுதலை, சரியான திட்டங்களை நமக்கு சொல்லி தரல. மேம்போக்கில் விபச்சாரம் கூடாது அப்படின்னாங்களே தவிர அதனுடைய வாசல்கள் அனைத்தையும் இவங்க அடைக்கல. விபச்சாரம் பண்ணுவதற்குண்டான அனைத்து வாசலையும் திறந்தாங்க. ஒரு பெண்ணை கற்பழிப்புக்குண்டான அனைத்து வாசலையும் திறந்தாங்க. யாரும் யாரோடு போகலாம் என்று சட்டத்தை மாற்றினாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள் இந்த நாட்டில் நடக்கிறது. அதுக்கு பின்னால போக்சோ சட்டம் நான் உள்ள கொண்டு போய் வைப்பேன். என்ன வச்சு என்ன புண்ணியம்? போன கருப்பு திரும்ப வருமா? அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு கிடைக்குமா? குறைஞ்சபட்சம் இதே மாதிரி இன்னொரு பெண்ணை பாதிக்கப்படக்கூடாது, ஒழுக்க ரீதியாக பெண் என்பதனால பாலியல் சீண்டுதல் இருக்கக்கூடாது என்பதாவது உத்தரவு தர முடியுமா? இல்ல. இஸ்லாம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி தருவாங்க. தனி மனிதர்ல இருந்து ஒண்ணுல இருந்து நீ அப்படியே கொண்டு வா. நீ நல்லவனாயிரு, உன்னுடைய நட்பு வட்டாரத்தை நல்ல நட்பு வட்டாரமா நீ ஆக்கு. நமக்கு நிறைய பாடம் இருக்கிறது சகோதரர்களை. இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு சட்ட திட்டங்களை நமக்கு சொல்லி தந்த இருந்தாலும் சில சட்ட திட்டங்களை தான் நாம கடைபிடிக்கிறோம். ஆனா இந்த ஒழுக்க ரீதியாக சட்ட திட்டங்களை அவ்வளவு விஷயங்களை சொல்லுது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்காதீங்க, 3வது சைத்தான் வந்து உட்காருவான். ஒரு ஆணு ஒரு பெண்ணிடத்தில், ஒரு பெண்ணு ஒரு ஆணிடத்தில் குலைந்து பேசாதீர்கள். எவ்வளவு சட்டம்! விபச்சாரம் செய்யாதீங்கன்னு மட்டும் இஸ்லாம் சொல்லல, அதையும் சொல்லுகிறது. ஒலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்காதீர்கள் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. விபச்சாரத்தினுடைய வாசல்கள், விபச்சாரத்தினுடைய வழிமுறைகள், விபச்சாரத்தை தூண்டுகின்ற எல்லா செயலையும் அளிக்கிறது தனி மனுஷன் இருந்து. உனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் அவனுடைய லவ் மேட்ரு ஒன்றை சொல்றான், முதல்ல செருப்பால் அவன் அடி.
நீ லவ் பண்ண மாட்ட, நீ அடுத்த பிள்ளையோட ஓட மாட்ட. அங்க இருந்து வருகிறது. ஒரு பெண்ணு இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு ஒரு தோழி இருக்கிறா, அவ சொல்றா எனக்கு இப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், எனக்கு அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், நாங்க 24 மணி நேரம் கடலா போடுவோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த பெண்ணு அவளுடைய உறவை துண்டி இப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம், எந்த சட்டம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை யாருக்கு சொல்லித்தந்த சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் இவ்வளவு நுணுக்கமாக நுட்பமாக எல்லா இடத்திலையும் பேசும். இது ஒரு வகையான வாழ்வியல் சிந்தனை. இன்னொன்னு, இன்றைக்கு உலகத்தில் நிறைய மனிதர்கள் அடுத்தவனை பார்த்தே நாசமா போறான். அவனை மாதிரி நகை போடணும், இவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவனை மாதிரி கார் வாங்கணும், இவனை மாதிரி பங்களா கட்டணும், இவனை மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும், இவனை மாதிரி எல்லாம். அவன் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டான் அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. எல்லாம் அவனை பார், அவனை பார், அவனை பார், அவனை பார். பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் நம்ம குடும்பம் சீரழிவதற்கு, நம்முடைய குடும்பம் சில குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வருவதற்கு அடிப்படையான காரணம் பிற ஆட்களை பார்த்து வாழ்வது. அவன் எப்படி இருக்கிறான்? இங்கேயும் ராமநாதபுரம் மாவட்டமா இருக்கட்டும், பல்வேறு மாவட்டமா இருக்கட்டும், ஒருத்தன் படிச்சுட்டானா உடனே பாஸ்போர்ட் எடு, வெளிநாட்டுக்கு போ. ஏப்பா, அம்மா எதிர்த்த வீட்டுக்காரன் அவன் போனான்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இவன் போனான்ல, அந்த வீட்டுக்காரன் அவன் போய் தானே இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினா, கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான். நீ ஊர்ல இருந்து என்ன சம்பாதிக்க போற, என்ன சாதிக்க போற? ஓடுறா. வெளிநாட்டுக்கு போறதா இருந்தாலும் அடுத்தவன் தான் நம்மளுக்கு முன்மாதிரி. உள்நாட்டில் ஒரு கடை வைக்கிறிய, கடை வைக்கிறதா இருந்தாலும் எப்படி? அவன் டீ கடை வச்சிருக்கிறான், நீனும் அது மாதிரி டீ கடை வை. அவன் நகை கடை வச்சிருக்கிறான், நீனும் எல்லாம் அடுத்தவன். ஒரு மிக்சி வாங்குறதா இருந்தாலும் அடுத்த ஆள்கிட்ட ஐடியா கேட்காம வாங்கவே மாட்டோம். ஒரு கிரைண்டர் வாங்குறதா இருந்தாலும் அது எந்த கடையில் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கும் ஐடியா எல்லாம். கடைசி அங்கேயும் மிக்சி ஓட்ட, இங்கேயும் மிக்சி ஓட்ட, அங்கேயும் கிரைண்டர் வந்து ஒன்னும் வர மாட்டேங்குது, இங்கேயும் வர மாட்டேங்குது. லாத்தா என்ன லாத்தா, நீ சொல்லித்தானே கிரைண்டர் வாங்கின? ஆமாம்மா, என் வீட்லயும் ஓடலையே. முதல்ல சொல்லக்கூடாதா? ஒன்னு யாரும் முதல்ல அங்க போய் கேட்க சொன்னா? அவ என்ன பெரிய இன்ஜினியரா கிரைண்டர் வாங்கின ஆளு? பெரிய உலக பொருளாதாரத்தை படிச்ச ஆட்களா? எல்லாம் நம்மள மாதிரி 2 பேர் தானே. அவங்களும் ஏமாத்தாங்க, நம்மளும் ஏமாத்துறான். இன்னும் ஏமாறலையா? இங்கேயும் பக்கத்து மாவட்டத்தில் ஒருத்தன் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட போய் பணம் கொடுத்தான். நான் மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாய் தருவேன்னா, இன்னொருத்தன் அப்படியோ மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாயா? இல்லை இல்லை 4000 ரூபாய் கிடைக்கும். உடனே இவனும் போய் கொட்டினான், அவனும் போய் கொட்டினான். கடைசி அவரு இறந்து போனாரு. எல்லாம் நடுத்தரில் நிற்கிறான். நடுத்தரில் நின்ன பிறகுதான், ஜி நீங்க சொல்லித்தானே அவர்கிட்ட நான் பணம் கொடுத்தேன். ஆமா, அவன் சொல்லித்தானே நான் அங்க பணம் கொடுத்தேன், இவன் சொல்லித்தானே பணம் கொடுத்தேன். கடைசி எல்லாத்துக்கும் 5 பைசா இல்லை. நடக்கா? இந்த ஆசை, இந்த மோசடித்தனம், இது போன்ற பித்தலாட்டங்கள், ஏமாற்றப்பட்ட இந்த விவகாரங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்ன? நம்ம அடுத்தவனை பார்த்தது. இஸ்லாத்தை பார்க்கல, அடுத்தவனை பார்த்து அடுத்தவன் எப்படி வாழ்கிறான், எப்படி வாழ்கிறான் அப்படின்னு பார்த்து முகமது நபியை மறந்ததனுடைய விளைவு, இஸ்லாம் காட்டி தந்த அந்த சட்டங்களை மறந்ததனுடைய விளைவு. யாரை முன்மாதிரியாக எடுக்கணுமோ அந்த நபியை முன்மாதிரியாக எடுக்காம எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், அடுத்த ஊருக்காரன் எல்லாத்தையும் நம்பணும். அவன் தான் முன்மாதிரி. இதுக்கு இஸ்லாம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய பார்வையை அடுத்த ஆளை பற்றி நீங்க நீட்டாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மத்தானா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். அவர்கள எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு நிறைய வசதிகளை நாம் வழங்கி இருக்கிறோம். அவங்கள நீ பார்த்துக்கிட்டே இருக்காது. யாருக்கு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். அன்னன்னைக்கு வருமானம், அன்னன்னைக்கு சாப்பாடு. நம்மள மாதிரி பல தலைமுறைகளுக்கு அவங்க சொத்து சேர்க்கல, அன்னன்னைக்கு உள்ளதான். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ அடுத்தவனை பார்க்காத, நிறைய பேருக்கு வசதியை கொடுத்திருக்கிறேன், நிறைய பேருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனால் அவனை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைக்காத. அடுத்தவனை பார்த்து பொருளாதாரத்தை அமைப்பதற்கு அல்லாஹ் அற்புதமான ஒரு உதாரணத்தை காட்டணும். எல்லாத்துக்கும் தெரியும், காரூன் மூசா நபியுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஆள்.
காரூனை பத்தி தெரியுமா இல்லையா? பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் என்றால் அவனை மாதிரி ஒரு கோடீஸ்வரன் உலகத்துல பார்க்க முடியாது, அவ்வளவு கோடீஸ்வரன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பொருளாதாரம், அவ்வளவு செல்வம், எல்லாம் மலைச்சு போய் நிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேரு காரூனை பார்த்து, யா வைலத்தா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வம் மாதிரி எனக்கு வழங்கப்படக்கூடாதா? அவனை மாதிரி எனக்கு பொருளாதாரம், அவனை மாதிரி பங்களா, அவனை மாதிரி வாகனம், அவனை மாதிரி எனக்கு எது இருக்கக்கூடாதா அப்படின்னு அங்கலாய்க்கிறார்கள். அப்பதான் அறிவு படைத்தவர்கள், அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நல்ல அறிவு படைத்தவர்கள் சில பேர் சொல்றாங்க, வைகை உனக்கு நாசமா போட்டும், காரூன் மாதிரி பெரிய செல்வத்தோடு வாழணும்னு நினைக்கிறியா? அல்லாட்டதாப்பா இருக்கிறது மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு அவங்க உபதேசம்லாம் பண்றாங்க. திடீர்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துகிறான். காரூனுடைய செல்வம், அவன் வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு கோடிகள், அவனுடைய பங்களாக்கள் அனைத்தும் அப்படியே அந்த பூகம்பத்தில் அழிக்கப்படுகிறது. உடனே தான் யாரெல்லாம் நேத்து காரூன் மாதிரி இருக்கணும், காரூன் மாதிரி இருக்கணும் பேசினாங்களோ, ஐயோ அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான், ரஹ்மான் நம்மளை பாதுகாத்துட்டான், இவ்வளவு சொத்து இருந்து இவ்வளவு காசு இருந்து ஒரு பூகம்பத்தை அவனால் தடுக்க முடியவில்லையே, அந்த பூகம்பத்தில் இருந்து தன்னுடைய சொத்தை பாதுகாக்க முடியலையே, இது இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு அவங்க பேசினார்கள் என்று காரூனுடைய வரலாறை அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அற்புதம், நிறைய சொல்லலாம். ஆனா அதுல மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அடுத்தவனை பார்த்து வாழாது. அல்லாஹ் அதைத்தான் தடுக்கிறான். காரூன் மாதிரி நான் இருக்கணும், அவனை மாதிரி ஆட்சி வேணும், இவனை மாதிரி பங்களா வேணும், இவனை மாதிரி காரு வேணும், இவனை மாதிரி நகை வேணும், ஒரு காலத்திலேயே நீ நினைக்காத. அல்லாஹ் தந்தால் அதை நீ ஏத்துக்க. இன்னொருத்தனை மாதிரி வாழ வேண்டும் என்று ஒருத்தன் வாழுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை நாசம்தான். எவன மாதிரி நம்ம வாழக்கூடாது, இறைவன் சொன்ன மாதிரி வாழணும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்ற அற்புதமான ஒரு பாடம். ஆட்சியா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், பண பலமாக இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இது தாக்கு பிடிக்கும்? ஒரு பூகம்பம் வந்தால் எல்லாம் ஓடிரும். மக்களுடைய புரட்சி வந்தால் ஆட்சிக்காரன், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் எவனும் இருக்க மாட்டான். ஒரு இயற்கை சேற்றங்கள் வந்தால் பெரிய பெரிய கோடீஸ்வரன் உட்பட நடுத்தரல நின்னா அல்லாஹ் அப்பப்ப நம்ம கண்ணு முன்னாலையும் காட்டுதான். சில வெள்ளப்பெருக்குகள்னா ஏற்படும் போது பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஒரு சாதாரண சிங்கிள் டீக்கில் ஆயிக்கல, அவன் கிடைக்காம நடு ரோட்ல வந்து நின்னுகிட்டு எனக்கு ஒரு சாயா தர மாட்டீங்களா, பெரிய கோடீஸ்வரன் பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் நமக்கு இறைவன் அற்புதமான ஒரு பாடமாக சொல்லி தருகிறார். இந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வாழ்வியலை சொல்லி தருகிறது. எல்லா விதத்திற்கும் வழிகாட்டியாக திருக்குர்ஆன் வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் எந்த விவகாரமாக இருந்தாலும் குர்ஆனை படிப்போம், நபி அவர்களை படிப்போம், அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். இன்மையிலையும் மறுமையிலையும் மகத்தான ஒரு வெற்றியை நாம் அடைவோம். வல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.